தேனியில் பெற்ற மகனை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு உடலை இறைச்சி கூறுகள் போல துண்டு துண்டாக வெட்டி முல்லை பெரியாற்றில் வீசியிருக்கிறார் தந்தை. கொடூர கொலை செய்தவர் 3 ஆண்டுகளுக்கு பின் கூட்டாளியுடன் சிபிசிஐடி போலீசாரிடம் சிக்கியது எப்படி? தேனி மாவட்டம் எம்ஜிஆர் நகரில் வசித்து வருபவர் 49 வயதான பாலமுருகன் என்கிற வேந்தர் பாலா. ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தேனி மாவட்ட தலைவராகவும் இவர் இருக்கிறார். இவருடைய மனைவி ராஜலட்சுமி. இந்த தம்பதிக்கு 20 வயதில் ஸ்ரீகாந்த் என்ற மகனும் இருந்தார். ராஜலட்சுமியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவரை பிரிந்த பாலமுருகன் மற்றொரு பெண்ணை மறுமணம் செய்து கொண்டு தனியே வசிக்கத் தொடங்கினார். இந்த நிலையில்தான் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஸ்ரீகாந்தை காணவில்லை என அவருடைய தாயார் ராஜலட்சுமி தேனி நகர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தார். இந்த புகார் தொடர்பாக வழக்கு பதிந்து தேனி நகர் போலீசார் நடத்திய விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் தன்னுடைய மகனை விரைவாக கண்டுபிடித்து தருமாறு நீதிமன்றத்தில் ஸ்ரீகாந்தின் தாயார் ராஜலட்சுமி ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். மேலும் தனது மகன் மாயமான சம்பவத்தில் சந்தேகம் இருப்பதால் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக் கோரியும் ஸ்ரீகாந்தின் தாயார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் ஸ்ரீகாந்த் மாயமான வழக்கை கடந்த மார்ச் மாதம் தேனி மாவட்ட சிபிசிஐடி போலீசார் விசாரிக்க தொடங்கினர். அப்போதுதான் காணாமல் போன ஸ்ரீகாந்தை அவருடைய தந்தை பாலமுருகனை கொலை செய்திருக்கும் அதிர்ச்சி தகவல் சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வந்தது. பெற்ற மகனை கொலை செய்தது மட்டுமின்றி அவரது உடலை இறைச்சி கூறுகள் போல துண்டு துண்டாக வெட்டி முல்லை பெரியாற்றில் வீசியதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தன்னுடைய தாயை பிரிந்த தந்தை பாலமுருகன் மறுமணம் செய்து கொண்டதால் அவர் மீது வெறுப்பில் இருந்த ஸ்ரீகாந்த் தொடர்ந்து அவரை பார்க்கும் போதெல்லாம் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. தனக்கும் தன்னுடைய தாயின் வாழ்க்கைக்கும் ஏதாவது வழி செய்யுமாறு தந்தை பாலமுருகனிடம் ஸ்ரீகாந்த் வாக்குவாதம் செய்து வந்திருக்கிறார். இதனால் ஆத்திரத்தில் இருந்த பாலமுருகன் தன்னுடைய மகனை தீர்த்து கட்டுவதற்கு சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார். உன்னிடம் பேச வேண்டுமென சொல்லி ஸ்ரீகாந்தை தேனி அருகே வயல்வட்டி கிராமத்தில் உள்ள மயானத்திற்கு வரவழைத்திருக்கிறார் பாலமுருகன். அங்கு வைத்து அலெக்ஸ் பாண்டியன், கருப்பையா என்ற கருப்பசாமி ஆகியோர் உதவியுடன் தன்னுடைய மகனின் கழுத்தை துண்டால் நெரித்து கொலை செய்திருக்கிறார். போலீசாரிடம் சிக்காமல் இருக்க ஸ்ரீகாந்தின் சடலத்தை இறைச்சி வெட்டும் கத்தியால் துண்டு துண்டாக வெட்டி அருகே உள்ள முல்லை பெரியாறில் வீசியிருக்கின்றனர். மேலும் வெட்டிய கத்தியை தேனி அருகே மதுரை சாலையில் உள்ள தாமரைக்குளம் கண்மாயில் போட்டுவிட்டு எதுவும் தெரியாதது போல ஊருக்குள் சென்று விட்டனர். அலெக்ஸ் மற்றும் பாலமுருகன் இருவரையும் சந்தேகத்திற்கிணங்க தொடர்ந்து கண்காணித்து வந்த சிபிசிஐடி போலீசார் அவர்களை தனித்தனியாக அழைத்து விசாரணை நடத்தினர். அதில் ஸ்ரீகாந்த் கொலை செய்யப்பட்டது உறுதியானது. 10ஆம் தேதியன்று அவர்களை கைது செய்த சிபிசிஐடி போலீசார் ஸ்ரீகாந்தின் உடலை கண்டறிய சம்பவ இடத்துக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் சம்பவம் நடந்து 2.5 ஆண்டுகள் கடந்துவிட்டதால் முல்லை பெரியாறில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினாலும் உடலின் எந்த பாகங்களும் கண்டறியப்படவில்லை. இருப்பினும் கொலைக்கு பயன்படுத்திய கத்தி வீசப்பட்ட தேனி தாமரைக்குளம் கண்மாயில் ஜேசிபி இயந்திரம் மூலமாக தேடிய போலீசார் அதை கைப்பற்றினர். இதையடுத்து பாலமுருகன் என்ற வேந்தர் பாலா, அலெக்ஸ் பாண்டியன் ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர். தலைமறைவாக உள்ள மற்றொரு குற்றவாளியான கருப்பையா என்ற கருப்பசாமியை தீவிரமாக தேடி வருகின்றனர். பெற்ற மகனை கொலை செய்துவிட்டு சடலத்தை துண்டு துண்டாக வெட்டி தந்தையே ஆற்றில் வீசி எறிந்த சம்பவம் தேனி மாவட்ட மக்கள் மட்டுமின்றி பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.